ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிக்கிறான். எல்லார் போலையும் பிஜி எடுக்கணுன்ற கனவோட ப்ரிப்பரேஷனில் போய் உட்காடுறான். ஃபஸ்ட் இயர் ட்ராப் எடுக்கிறான். நல்லா படிக்கிறான். ஆனால் பயங்கர அடி, 30K ரேங்க்கு. திரும்ப வீட்டில் பர்மிஷன் வாங்கி செகண்ட் இயர் உட்காடுறான். அதை விட பயங்கரமாக படிக்கிறான். ஆனால் லாஸ்ட்டு 10 டேஸ்க்கு முன்னாடி அக்யூட் பேனிக் அட்டாக் வருது. எக்ஸாமே எழுத வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தவன் இப்போ எம்எம்சியில் டெர்மட்டாலஜி ரெசிடெண்ட்டாக இருக்கான். நான் டாக்டர் ரஞ்சித், கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் யூஜி முடித்தேன். 2 வருஷம் கழித்த பிறகு எம்எம்சியில் இப்போ டெர்மட்டாலஜி ரெசிடெண்ட்டாக இருக்கேன். 2 வருஷம் அடி வாங்கி கற்றுக்கிட்டதை இப்போ 2 நிமிஷத்தில் நான் சொல்ல போகிறேன். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம். நான் பண்ண பெரிய தப்பே நீட் பிஜி எக்ஸாமுக்கு பிவைக்யூ பார்க்காம போனது தான். நீட் பிஜிக்கு பிவைக்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் அடி வாங்கினுச்சுன்னா 1000ல் உங்கள் ரேங்க் போகும். உங்களுக்கு பிடிச்ச சீட் இப்படி போயிடும். ஸோ அதனால் பிவைக்யூ இஸ் மஸ்ட். நீட் பிஜியில் பிவைக்யூ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ணுற ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில் எப்போ வரும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். மினிமம் டெய்லி 30 to 50 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா எல்லாமே வந்து ஆப்ஷன் ரோல் அவுட் பண்ணி தான் போடணும். அப்படி நீங்கள் பண்ண உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக போகலாம். கொஷின்ஸ் போடுறோன்னு கான்செப்டை கோட்டை விட்டுறாதீங்க. நம்ம கொஷின்ஸ் போடுறதே வந்து என்ன கான்செப்ட்ஸ், எந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த கான்செப்ட்லேயும் அந்த டாபிக்ஸ்லேயும் நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே 70% ஆஃப் த கண்டென்ட் வந்து முடிஞ்சிடும். உங்கள் எக்ஸாமில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நம்ம ஃபீல்டில் ஒரு நல்ல சேயிங் இருக்குது, லேர்ன் எவ்ரிதிங் அபவுட் சம்திங் அபவுட் எவ்ரிதிங். அந்த சம்திங் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நானே போடுறேன். நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் volatile டாபிக்ஸ். அந்த volatile டாபிக்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணால் தான் நல்ல ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் வீடியோ பார்க்குறப்போ இல்லை அதை இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் அடுத்த ஒரு 1 வீக் கழிச்சோ இல்லை 1 மந்த் கழிச்சோ கேட்குறப்போ அந்த டாபிக் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. அதுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் பண்ணணும். அந்த ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஷெடியூல் வேணும். அந்த ஷெடியூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்கிட்டையுமே நீட் பிஜியில் சீட் எடுக்கணும்னு ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரூட் வேணும். அந்த ரூட் தான் வந்து ஷெடியூல், நல்ல ஷெடியூல் போடுறது. அந்த ஷெடியூல் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒரு சில சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஒரு சில சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க. அது அவங்கவுங்கள பொறுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஜென்ரலாக கேட்டிங்கன்னா சர்ஜரி, ஓஜி அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய டைம் கொடுக்கணும். இப்போ ஆர்த்தோ, இஎன்டி, ஆஃப்தால், டெர்மட்டாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் நீங்கள் டைம் கம்மியாக கொடுத்தாலே போதும். மோஸ்ட்டாக பிவைக்யூஸ் பார்த்தாலே அந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் போதும். ஒரு சூப்பரான பக்காவான ஷெடியூல் போட்டமைச்சு எனக்கு சீட்டு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஷெடியூலில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். சோஷியல் மீடியாவை கம்மி பண்ணுறது, ஃபேமிலி கேதரிங்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா போங்க, இல்லைனா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டேட்டு பக்கமாக வந்துடுச்சு. ஷெடியூல் சூப்பராக போகுது, போட்ட பிளானை பர்ஃபெக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்றைக்காவது ஒரு சில நாள் கரெக்டாக படிக்க முடியாமல் போகலாம். அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் வீடியோஸ் இருக்கும். இப்போ டெர்மட்டாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. இஎன்டி ஒரு 3 ஹவர்ஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. சர்ஜரியில் ஒரு 5 ஹவர்ஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஒரு 1.5x எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, என்ன கண்டென்ட்டு எது இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப டைம் கொடுத்து படிக்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ கிறிஸ்பான கண்டென்ட்டை நல்லா படிங்க. இப்போது ஜிடிக்கு வரலாம். இன்னும் 25 days தான் எக்ஸாம் இருக்குது. ஜிடி போடலாமா வேணாமா அப்படின்றது எல்லாமே அவங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து தான். நான் போடுவேன், ஜிடி போடுவேன், இந்த லாஸ்ட் மினிட்லேயே நான் ஜிடி போடுவேன், எனக்கு எக்ஸாமில் ஸ்கோர் கம்மியானாலும் எனக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது, நான் மூவ் ஆன் ஆகிட்டு எக்ஸாமுக்கு திரும்ப நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா நீங்கள் ஜிடி போடலாம். இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆள் ஜிடியில் ஸ்கோர் கம்மியானா நான் டிப்ரெஸ் ஆகிடுவேன், எக்ஸாமுக்கு படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஜிடி போடாதீங்க. இது எல்லாத்தோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை நம்பலைன்னா கண்டிப்பாக இந்த நீட் பிஜி எக்ஸாமில் உங்களால் சக்ஸஸே பண்ண முடியாது. இல்லைனா என்ன மாதிரி அக்யூட் பேனிக் அட்டாக்ல போயிட்டு திரும்ப தான் நீங்கள் வெளியில் வரணும். இந்த டைமில் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த லாஸ்ட் 25 days கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, நிறைய டீ குடிங்க, எக்ஸாம் நல்லா பண்ணலாம். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பை பை. டாக்டர் ரஞ்சித். போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம்